வெல்கம் டு ஹெச்எப் டிசைன். ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம இந்த பாவாடைக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அதை மடித்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். லைனிங் வந்து பார்ட்டாக நம்ம ஆல்ரெடி இது பண்ணியிருந்தோம், அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாடிஸ் பார்ட்டோட நெக் அண்ட் ஹேண்டோட சைடில் இருக்கிற அந்த ஆர்ம் ஹோல் சைடில் இருக்கிறத வந்து நம்ம வந்து மடக்கி அடிச்சுக்கலாம். இது வந்து 4 இன்ச் அளவில் வந்து மடித்து அடிச்சுக்கணும். எப்போவுமே இந்த பாடிஸ் மட்டும் நம்ம எந்த ஸ்ட்ரிப்பும் கொடுத்து திருப்ப தேவையில்லை, டைரெக்டாகவே நம்ம வந்து இதை மடித்து அடிச்சுக்கலாம். அதே போல் ஆர்ம் ஹோல் சைடும் அதே மாதிரி 4 இன்ச் டிஃப்ரென்ஸில் வந்து மடித்து அடிச்சுக்கலாம். இந்த பாடிஸ் அப்படிங்கிறது வந்து பாவாடைக்கு மேலே வரும், ஜிம்மிஸ் மாதிரி வரும். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பாடிஸ் யூஸ் பண்ணி போட்டால் அவங்களுக்கு வந்து இடுப்பில் வந்து இறங்காமல் இருக்கும். அதே போல் வந்து உடம்பையும் வந்து நம்ம அடிச்சுக்கலாம். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா பாடிஸ் பார்ட் தனியாக ரெடி பண்ணணும், ஸ்கர்ட் பார்ட் தனியாக நம்ம வந்து ரெடி பண்ணணும். அதில் வந்து ஹூக் பட்டி வந்து வச்சுக்கலாம். ஒரு 2 ஹூக்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தாலே போதுமானது. ஃபுல்லாக ஹூக்ஸ் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாத்துக்குமே நான் வந்து அதுலேயே அளவு விட்டங்காட்டி ஹூக் பார்ட் எல்லாமே நான் அதுலேயே மடித்து அடிச்சுக்கிட்டேன். எந்த ஸ்ட்ரிப்பும் வச்சு திருப்ப கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்குலாம் பாடிஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓடி ஆடி விளையாடும் போது அவங்களுக்கு ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாக அழகாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பாவாடைக்கு வந்து ப்ளீட் வைக்க போகிறோம். நம்மளோட லைனிங் வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதோட வித்து வந்து நமக்கு கிடச்சிரும், ஹிப்போட வித். அதோட அளவுக்கு வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் வச்சு ஜாயின் பண்ணாலும் ஓகே தான், இல்லை அதுலேயே வச்சு நீங்கள் ப்ளீட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ நாங்கள் வந்து தனியாக வச்சு ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைனிங் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். லைனிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரே லாங்காக ஒரே இது இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அதை வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி அண்ட் அந்த லைனிங்கோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ளீட்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹிப் அடிச்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஸ்கர்ட் பார்ட் தனியாக அடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை வந்து தனியாக வெளியே எடுத்து அடித்து எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் அந்த உள் பக்கத்துலேருந்து அப்படியே 1/2 இன்ச் அளவில் வந்து லாங்காக அடித்து எடுத்துக்கோங்க. இப்படி அடிக்கும்போது உங்களுக்கு சுருக்குகள் வந்து எதுவும் வராது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங். வீடியோவில் காமிச்ச மாதிரி பார்த்து அடித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடிஸ் பார்ட்டையும் அண்ட் ஸ்கர்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டுமே ரவுண்ட் மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட வித்து வந்து நமக்கு தெரிஞ்சிடும். பாடிஸ் பார்ட்டோட வித்தை தான் வந்து நம்ம அதனோட கனெக்ட் பண்ண போகிறோம். முன்ன பின்ன இருந்தால் கூட நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டாக வந்து இதை அடித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கீழே இருக்கிற ஸ்கர்ட் பார்ட் வந்து டோட்டலாகவே பாடிஸோடு ரெடி ஆகிடும். அண்ட் நெக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வந்து மெஷர்மெண்ட் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பெருசாக வேணும் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம், இல்லை குட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கலாம். நெக் ஆஸ் யூஷுவல் வந்து சட்டையில் பார்த்திங்க அப்படின்னா நெக் ஆஸ் யூஷுவல் வந்து 4 இன்ச் அடித்து திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை அப்படியே நம்ம மேலே வச்சு தான் அடிக்க போகிறோம். அடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு லேஸ் வச்சு அந்த ஃபினிஷிங் வந்து கொடுக்க போகிறோம். பிசிறு எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து லேஸ் வச்சு ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். லேஸ் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லேஸ் அடிக்கும்போது 2 சைடுமே அடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அதோடய ஃபினிஷிங் வரும், இல்லாட்டி அந்த பிசிறு வந்து நெக்கில் தெரியும். இப்போ வந்து பேக் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி அடித்து திருப்பிட்டு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் பார்ட்லேயே நான் வந்து ஹூக் பட்டி வந்து அதிலேயே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம அதிலேயே கூட நம்ம திருப்பிக்கலாம். சட்டைக்கும் சரி பாடிஸ்க்கும் சரி நான் ஹூக் பட்டி வந்து அந்த இதிலே கொடுத்துட்டேன். ஸோ ஹூக் பட்டி வந்து நம்ம அதிலே திருப்பி அடிச்சுக்கலாம்.
உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஹூக் பட்டி அந்த சைடு நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து எப்போவுமே சட்டைக்கு வைக்கும்போது வந்து ஹூக்ஸ் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. கீழே மட்டும் ஒரு 2-3 இன்ச்சஸ்க்கு வந்து ஹூக்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஓப்பன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நெருக்கமாகவே ஹூக்ஸ் வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாத மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபிட்டாக போடுவோம் அதனால். ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆஸ் யூஷுவல் வந்து அடித்து திருப்பிட்டேன். இவங்களுக்கு 4 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம பஃபோட வித்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை மட்டும் நான் சென்டர் மார்க் பண்ணி அதுலேருந்து 2 சைடு 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதுக்கு வந்து ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ப்ளீட்ஸ் வந்து ரேண்டமாக தான் வைக்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்து கீழேருந்து ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸில் வந்து அதை வந்து அடிச்சுட்டே போங்க. ப்ளீட்ஸ் வச்சு அடிச்சுட்டே போங்க. எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு மட்டும் அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து லேஸ் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். அந்த தையலும் தெரியாது அண்ட் ப்ளீட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா செக்யூர்டாக இருக்கும். இந்த பஃப் வந்து ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பஃப் கை வச்சா அது செம்ம க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கும்போது வந்து அந்த லேஸ் வந்து ரொம்ப எண்டு வரைக்கும் விட வேணாம், குத்தும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஸ்லீவ் பார்ட் வந்து முடிஞ்சுது. ஸோ நான் அதை வந்து பாடியோட நான் ஜாயின் பண்ணுறேன். ஸ்லீவ் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்டு சென்டரில் வந்து பின் பண்ணிக்கோங்க. 2 சென்டரையும் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி அடிக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது வந்து அப்படியே ப்ளீட் வச்சிடலாம். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி தான். எண்டை வந்து பார்த்து இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எண்டுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இந்த ப்ளீட்ஸை பொறுத்தளவு நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அதை ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி கை வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 கையும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 கையுமே அடித்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பஃபோட ஃபைனல் லுக். பஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக நீட்டாக வந்து அழகாக வந்திருக்கு. அண்ட் நெக் ஆல்சோ வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. அண்ட் கையும் உடம்பு எல்லாமே அவங்கவுங்க மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடிச்சுக்கலாம். நீங்கள் இதை அடிக்கும்போது வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கொடுத்துருப்போம். அது வரைக்கும் மட்டும் அடிக்கணும். அதுக்கு கீழே வந்து அடிக்கக்கூடாது. அதுக்கு வந்து ஓப்பன் வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக அடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதோடய லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸில் வந்து அந்த ஓப்பனையும் அடித்து எடுத்துக்கலாம். இதை அடிச்சுட்டு கீழே வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சுற்றியும் ரவுண்டாக கீழ் பார்ட்டையும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே உங்களோட ஒரிஜினல் மெஷர்மெண்ட்லேருந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. சப்போஸ் நமக்கு குழந்தைங்க வளர்கிறாங்கன்னா கூட நம்ம வந்து இதை பிரித்து விட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சட்டையை. இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்களே ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேப்ரிக்ஸ் அப்டேட்ஸுக்கும் நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். அண்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக ஒரு பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுதான் அதோட ஃபைனல் லுக். இந்த ஆர்டர் வந்து நான் தாராபுரத்துலேருந்து கஸ்டமைஸ் பண்ண சொல்லி நான் ஆர்டர் எடுத்து பண்ணது. இது மாதிரி வேணும்னாலும் நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.